ஓம் நம சிவாய. இன்றைக்கி நாம் எடுத்துட்ட தலைப்பு ஆதிசங்கரருக்கும் குருவாயூருக்கும் என்ன சம்பந்தம். குருவாயூரில் கிருஷ்ணர் கோவில் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கும் சைவத்தை பரப்பினார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அத்வைதம் சங்கரர், ஆதிசங்கரர், ஸ்ரீசங்கரர், அவருக்கும் என்ன சம்பந்தம், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆதிசங்கரர் கேரளாவில் காலடி என்கிற ஊரில் பிறந்தார். அங்கேருந்து புறப்பட்டு சிருங்கேரிக்கு ஒவ்வொரு இடமா அவர் பார்க்க போகிறார். ஸ்தல யாத்திரை, பாத யாத்திரை அப்படியே போயிட்டே இருக்கார். போகும்போது அவர் குருவாயூர் என்ற ஸ்தலத்திற்கு வருகின்றார். அவர் குருவாயூர் என்ற ஊருக்கு வருகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அவருடைய பிறந்த ஊர் காலடின்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி ஒரு நிமிஷம் நம்ம தெரிஞ்சுப்போம். காலடியில் அவர் பிறந்தார். கேரளாவில் இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த வீட்டை ஒரு அழகான ஒரு கோவிலாக மாற்றி வச்சுருக்காங்க. பின்னாடி அப்படியே ஆறு ஓடுறது, ரம்மியமான ஒரு சூழ்நிலை. அமைதியாக தியானம் பண்ணால் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி இருக்கும். அவர் சின்ன வயசில் குருகுலத்தில் படித்தார். குருகுலத்தில் படிக்கிறம்போது ஒரு விதி என்னன்னாக்க, ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அப்படி தான் ஒரு வீட்டுக்கு அவர் போகிறார். ஆதிசங்கரருக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு குழந்தை தான் கிட்டத்தட்ட. அப்படி தான் ஒரு வீட்டு வாசலில் போயிட்டு பவதி பிச்சாம் தேஹி அப்படின்னு சொல்கிறார். பவதி பிச்சாம் தேஹிங்கிறார். உள்ள ஒரு 7 தம்பதி அந்த வீட்டு உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கே சாப்பாடு கஷ்டம். உடனே யாரா அது வாசலில் வந்து பார்க்குறாங்க. சின்ன குழந்தை, அப்படி ஒரு தேஜஸ், அப்படியே ஒரு சிவஸ்வரூபமாக இருக்கிறவர். அவரை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே மனசு அடிச்சுக்கிறது. அந்த குழந்தை போய் 2 கையேந்து கையில் ஒரு திருவோடு அதில் வந்து பவதி பிச்சாம் தேவின்னு இவங்களுக்கு அப்படியே பதறது. ஏன்னா கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. கண்ணில் ஜலம் வருது. ஐயோ, இந்த குழந்தை வந்து கேட்டுருத்தே, நம்ம ஏதாவது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறா, உள்ளே ஓடி போகிறா. ஓடி போயிட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் இருக்குது. அதில் கண்ணீரை தொடச்சுண்டு வாசலில் வரார். வந்து அந்த சங்கரன் அந்த குழந்தைகிட்ட அந்த நெல்லிக்காயை கொடுத்துட்டு, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, தலையை குனிண்டு இதுதான்ப்பா எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லாமல் அந்த நெல்லிக்காயை கொடுக்குறார். சங்கரருக்கு புரியறது, தெய்வாம்சமாச்சே, கடவுளுக்கு நம்மளை பற்றி தெரியாமல் இருக்குமா. உடனே அந்த இடத்துலையே அவர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுண்டு கனகதார ஸ்தோத்திரத்தை அவர் பாடுறார். அவர் பாட பாட மகாலட்சுமி தாயார் அப்படியே அந்த வீட்டில் கூரையை பிச்சுண்டு தங்கத்தில் நெல்லிக்கனி அப்படியே விழறது. வீடு ஃபுல்லாக ரொம்ப அப்படியே விழியறது. செல்வம் பெருக்கெடுத்து ஓடுறது. அந்த 7 தம்பதிகளை செல்வத்தில் உயர்த்தி வைக்கிறார். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆதிசங்கரர் கடவுளோட சொரூபம். அவர் வந்து கேட்குறார். இந்த அம்மா வந்து தன்னால் முடிஞ்ச ஒரு நெல்லிக்கனியை கொடுக்குறார். கடவுள் அதை ஏற்றுண்டு வீடு முழுக்க செல்வத்தை அள்ளி கொடுக்குறார். இதுதான் ஒரு கான்செப்டுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம வீட்டில் எது பண்ணாலும் சரி, வீட்டில் ஒரு பூஜை ரூம்னு இருக்கும், அங்கே நிறைய சாமி படம்லாம் வச்சுருப்போம். நைவேத்தியம்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம சாமிக்கு கொடுக்குறம்போது நாம் வீட்டில் நமக்கு சமைச்சு நாம் சாப்பிட போகிறத கடவுளுக்கு நைவேத்தியமாக நம்ம வைக்கிறம்போது கடவுள் அதை ஏற்றுண்டு நம்ம வாழ்க்கை முழுவதும் நமக்கு வறுமை இல்லாமல் பார்த்துருப்பார். கடவுள் நம்மை வறுமை இல்லாமல் பார்த்துருப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதுதான் நைவேத்தியம்ங்கிறது. அதனால் அந்த அம்மா கடவுளுக்கு கொடுக்குறாங்க. கடவுள் அதை ஏற்றுண்டு வீடு ஃபுல்லாக செல்வத்தை கொடுக்குறார். ஸோ தெரிஞ்சுனீங்களா. அந்த வீட்டுக்கு பெயர் ஸ்வர்ணத்து மனை அப்படின்னு பேர். சரி, இந்த விஷயம் முடிஞ்செடுத்து நம்ம திருப்பி இப்போ குருவாயூருக்கு வருவோம். ஆதிசங்கரர் என்ன பண்ணுறார், குருவாயூருக்கு வரார். குருவாயூருங்கிற ஊருக்கு வரார். அவர் சிருங்கேரியை நோக்கி போயின்னு இருக்கார். அப்போ கிருஷ்ணர் பகவான் நினைக்கிறார், என்ன இப்படி பார்க்காம போய் வர்றார் ஒரு மாட்டுக்கு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நிகழ்த்தணும் இல்லையா. என்ன பண்ணுறார், ஆதிசங்கரர் நடக்கிறார். டக்குன்னு கால் எடறி கீழே விழுந்துடுறார். அதுவும் ஒரு யானையோட காலடியில் போய் விழறார். விழுந்து மயக்கம் போட்டுடுறார். அங்கே இருக்கிறவாலாம் ஓடி வரான். ஐயோ, இப்படி ஒரு தேஜஸ்வரூபமான ஒருத்தர் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் அவர் தூக்கி அவருக்கும் மயக்கம் தெளியறது. மயக்கம் தெரிஞ்சோன்னையும் அவர் அப்படியே நினைக்கிறார், நாம் என்ன இப்படி நமக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு யோசனை பண்ணுறார். தியானத்தில் இருக்கார். புரியறது என்னென்னா,
குருவாயூரில் அப்போ தான் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த அப்போ குருவாயூர் கோவிலில் பூதபலியும் சீவேலியும் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கிறது. அப்போ உடனே அவர் கோவில் உள்ளே போகிறார். அப்போ குருவாயூரப்பனை சாஷ்டாங்கமாக வேண்டிக்கிறார். வேண்டின்ட்டு அப்போ அவருக்கு கடவுளிட்ட கட்டளை என்னென்னா 41 நாட்கள் அந்த குருவாயூர் கோவில்லையே தங்கியிருக்கார். 41 நாட்கள் குருவாயூர் கோவிலில் தங்கியிருக்கார். அப்போ அவர் பாடினது தான் கோவிந்தாஷ்டகம். அவர் பாடினது குருவாயூர் மேலே பாடின பதிகம் கோவிந்தாஷ்டகம். அது மட்டுமல்ல, அப்போ தங்கியிருந்த நாட்களில் அவர் என்ன பண்ணுறார், குருவாயூர் கோவிலில் அந்த பூஜை முறைகளை வகுக்கிறார். இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் குருவாயூர் கோவிலில் ஆதிசங்கரர் வகுத்த பூஜை முறைகளை கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுனீங்களா ஆதிசங்கரருக்கும் குருவாயூருக்கும் என்ன சம்பந்தம்னு? இதே மாதிரி நிறைய தெரியாத விஷயங்கள், புது விஷயங்களை பக்தி டிவி மூலம் உங்களுக்கு வழங்குவது சித்ரா பாலசுப்ரமணியன். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் and share this video to your friends and relatives. Thank you very much. Om Namah Shivaya.